ஒரு 4 எழுத்து வேணும். நம்ம இந்திய படம் வரைகிறதுக்கு 4 எழுத்து இந்திய வரைபடத்தில் மறைஞ்சிருக்கு. அந்த 4 எழுத்து எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்திய படம் வரைஞ்சிடலாம். அந்த 4 எழுத்து என்ன அப்படின்னா எஸ் வி டபிள்யூ. இந்த டபிள்யூட 2 முறையும் எஸ் 1 வி 6 பா 3 இந்த எழுத்துக்கள் இத்தனை முறை இந்திய வரைபடத்தில் மறைந்து உள்ளன. மறைந்திருக்கிறது. அந்த மறைஞ்ச இடத்த நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்தியா வந்துடும். எந்த வந்து இந்தியா. இந்தியாவை பார்க்குற மாதிரி முதல் எடுத்துன்னா ஒரு வி பாரு. சரி, இந்த வில இருந்து இப்படி லேசா கிராஸ் பண்ணி ஒரு கோடு, இப்படி ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு. சரியா? இப்ப இந்த இடத்துல ஒரு டபிள்யூ, இன்னொரு டபிள்யூ, 2 டபிள்யூ போட்டாச்சுன்னா போதும். டபிள்யூ போட்டோம். இந்த இடத்துல ஒரு வி. அப்ப வியும் டபிள்யூ 2 வி 2 டபிள்யூ போட்டாச்சுன்னா தென்னிந்தியா வந்துருச்சு. இப்ப வட இந்தியா வர வைக்கணும். இதனுடைய உயரம் எவ்வளவுன்னு பார்க்கணும். இந்த உயரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு வி போடணும். அந்த வியை வந்து முக்கோண சைஸ்ல வி போடணும். அக்கா சொல்லுவோம் பத்தியா, இது மாதிரி ஒரு வியை போட்டு மொத்தம் 5 வி போட்டாச்சு. இந்த வி பக்கத்துல, தென்னிந்தியா பக்கத்துல இருக்கிற வி பக்கத்துல ஒரு எஸ் சின்னதா ஒல்லியா போடணும். இந்த எஸ்ஸுக்கும் இந்த விக்கு நடுவுல தலைகீழா ஒரு பா. பா எத்தனை தடவை பண்ணோம்? 3 தடவை பண்ணோம். எஸ் ஒரு தடவை போட்டாச்சு. இப்ப இந்த டபிள்யூக்கு நேர மேல சின்ன கோடை போட்டு இந்த வியில இருந்து கிராஸா ஒரு பா போடணும். அதே மாதிரி ஒரு சின்ன பா. இப்போ போட வேண்டிய ஒரே எழுத்து வியில ஒரு வீடா. வியா இந்த இடத்துல தலையில போட்டாச்சுன்னா முடிஞ்சு போகும். இப்ப இதை பூரா இணைக்கணும். இணைச்சோம்னா இந்தியா வந்து விட்டது. இந்தியா போட்டாச்சுன்னா உடனே என்ன செய்யணும்? நார்த் அப்படி குறிச்சிடணும். வடக்கு திசை காட்டணும்.